உண்மையை சொல்லிட்டாளா? அக்கா வா, ஒரே ஒரு தடவை பேசிட்டு போயிடுங்க. அக்கா சொல்றல, வெளியில போடு. வா நீ பாடி. அக்கா வா. அவ கையை விடுங்க. ஏய் நீ சுமார், நீ டிராமா பண்ணிட்டு இருக்கா, நான் பாத்துக்கிறேன், நீ உள்ள போ. மா முதல்ல அவ கையை விடுங்கன்னு சொன்னேன். இப்போ என்ன வேணும் உனக்கு? அக்கா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்க்கா. முடியாது, நீ பேசின வரைக்கும் போதும். இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் எப்பொண்ணு நம்ப மாட்டா. நீ கிளம்பு வா. அக்கா சொல்லிட்டே இருக்கல, அவ என்ன பேசணுமோ பேசிட்டு போகட்டுமா? திரு நீ பாரு திரு, திவ்யா கூட பேசிட்டு தான் போவேன்னு அட பிடிச்சிட்டு இருக்கா. நான் வேணா வேணான்னு சொல்றேன், அதே மீறி இங்க வந்து நின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. நீ என்னன்னு கேளு. திரு மகா 2 பேரும் உள்ள வாங்க. என்ன சொல்லுமோ அதை சீக்கிரமா சொல்லு. ஏங்கா என் முகத்தை கூட பார்த்து பேச மாட்டீங்களா? ஏங்கா என் மேல இவ்ளோ கோவமா இருக்கீங்க? அக்கா நான் இப்போ இன்னைக்கு இந்த இடத்துல உசுரோட நிக்கிறதுக்கு காரணமே நீங்க தான்க்கா. அப்படி இருக்கும்போது நான் எப்படிக்கா உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்த மறைக்கணும்னு நினைப்பேன்? இப்போ நீங்க அப்படி நினைச்சீங்களோ அப்பவே நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்க்கா. நான் இப்பவே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன்க்கா. இப்போ நீங்க என்ன கடத்திட்டு போனதை பாத்தீங்களே, அவரு வேற யாரும் இல்லக்கா, எங்க பெரியம்மாவோட தம்பி. என் மாமா தான் அவரு. அவருக்கும் எனக்கும் ரொம்ப வயசு வித்தியாசம். ஆனா எங்க பெரியம்மா எனக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. கேட்டா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களாவே அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. நீங்களே சொல்லுங்க அக்கா, என்ன வளர்த்தவரையே எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குவேன்? அதுவும் இவ்ளோ வயசு வித்தியாசம் வேற. இதெல்லாம் அவங்க யோசிச்சு நான் சம்மதிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. வேற ஒரு பையன் போட்டோவை காட்டி இவன் தான் உனக்கு மாப்பிள்ளைன்னு சொல்லி என்ன கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டாங்க. என் கழுத்துல தாலி கட்ட போறது அவங்க என்கிட்ட சொன்ன பையன் இல்ல, என் மாமான்னு. என்னால அத தாங்கிக்கவே முடியலக்கா. இப்படி நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்களேன்னு ரொம்ப அழுதேன். என் மாமா என் கழுத்துல தாலி கட்டுறதுக்குள்ள எப்படியாவது அங்கிருந்து தப்பிச்சிடணும்னு பார்த்தேன். ஆனா என்னால தப்பிக்க முடியல. இப்படி ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு நம்ம செத்தே போயிடலான்னு எனக்கு தோணுச்சுக்கா. நிஜமாவே அன்னைக்கு மட்டும் மாமா என் கழுத்துல தாலி கட்டியிருந்தாருன்னா அப்பவே அரளி விதையை அரைச்சு குடிச்சு செத்து போயிடலாம் தாங்க இருந்தேன். ஆனா அப்பதான் ஆச்சரியமா ஒரு விஷயம் நடந்துச்சுக்கா. எந்த பையன் போட்டோவை எனக்கு காட்டி இவர்தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி என்ன ஏமாத்தினாங்களோ அந்த பையனே அந்த கோவிலுக்கு வந்திருந்தாரு. ஊர்க்காரங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி
பண்ணி அவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி கெஞ்சினாங்கக்கா. அப்பவும் அவரு சம்மதிக்கல. ஆனா ஒரு கட்டத்துல நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு வேற வழியே இல்லாம ஒத்துக்கிட்டாரு. அவர் ஒரு நிர்பந்தத்தாலதான்க்கா என் கழுத்துல தாலி கட்டினாரு. ஆமாக்கா, அவரா ஆசைப்பட்டெல்லாம் எனக்கு தாலி கட்டல. என் மாமா கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும்னு எல்லாரும் சொன்னதுனால அவரு தாலி கட்ட சம்மதிச்சாருக்கா. அவரு ரொம்ப நல்லவருக்கா. அவர் மேல எந்த தப்பும் இல்ல. இனி அவர் கூட தான் என் வாழ்க்கைன்னு நினைச்சப்போ எனக்கு இன்னொரு விஷயம் தெரிய வந்தது. அவரு இன்னொரு பொண்ண ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது தெரியாம எல்லாரும் சேர்ந்து அவரை கட்டாயப்படுத்தி என் கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச பின்னாடி அவர் வாழ்க்கையில குறுக்கிட கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன்க்கா. அவருக்கு பிடிச்ச பொண்ணோடையே அவரு வாழ்றதாங்கா சரி. அப்பவே அவர்கிட்ட இருந்து நான் விலகிட்டேன்க்கா. இதுதாங்கா நடந்தது. இவ்வளவையும் சொல்லி உங்களை கஷ்டப்படுத்தணுமான்னு நினைச்சுதான் உங்ககிட்ட இதெல்லாம் நான் சொல்லல. ஆனா நான் உங்ககிட்ட வேணும்னே மறைக்கிறேன்னு நீங்க நினைச்சிட்டீங்க. என் முகத்தை கூட பார்க்க பிடிக்காத அளவுக்கு உங்களுக்கு கோபம் வந்துருச்சு. அதனாலதான்க்கா எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். என் கழுத்துல தாலி கட்டினவர் யாருன்னு நான் இதுவரைக்கும் யார்கிட்டயும் சொன்னதில்லக்கா.